இன்றைக்கி கொஞ்சம் காரசாரமாக நம்ம வெண்டைக்காய் மண்டி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முதல்ல வெண்டைக்காயோட வழுவழுப்பு போகிறதுக்கு ஒரு ஆயில் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா எகெயின் அதே பேரில் ஆயில், கடுகு, வெந்தயம், சீரகம் பொடிஞ்சதுக்கப்புறமா வெள்ளை வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2-3 மினிட்ஸ் அதிலேயே வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்த்தணும். அதில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, குழம்பு மசாலா பொடி, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகே, அந்த பொடிங்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம அரிசி தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் தான் புளி ஊற வச்சு இதில் புளி சேர்த்தணும். ஸோ அந்த தண்ணியில் நம்ம புளி ஊற வச்சு சேர்த்தும் போது தான் அதுக்கு ஒரு டேஸ்ட்டு வரும், மண்டி வெரைட்டிஸுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மாதிரி புளி தண்ணியும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்க ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஜாகிரி பீஸ் போடுறது இருந்தால் போடலாம். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், காரம், உப்பு, புளி எல்லாமே. ஸோ இது ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.